அடிப்போலி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவர்தன் இந்திரா கார்டன்ஸ்ல இருந்து 40 இன்ச்சஸ் லென்த், 10 இன்ச்சஸ் வித், 18 இன்ச்சஸ் ஹைட் வித் கேப் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஸ்டாண்ட் எப்படி என்னென்ன பொருள் தேவைப்பட போகுதுன்னு பார்க்கலாம். 18 இன்ச்சஸ் பைப் 12, 7 இன்ச்சஸ் பைப் 24, 4 இன்ச்சஸ் பைப் 3, 3 வே எல்போ 6, 4 வே 9, 5 வே 2, கிராஸ் டி 1, எண்ட் கேப் 10, ட்ரைன் மேட் 4 நம்பர், டேக் 12. இது எப்படி அசம்பிள் பண்றோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 18 இன்ச்சஸ் பைப் ஒன்று, கார்னரில் 3 வே, சென்டரில் 4 வே, திரும்பவும் 18 இன்ச்சஸ் பைப், திரும்பவும் கார்னரில் 3 வே. இது மாதிரி 3 செட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 18 இன்ச்சஸ் பைப், கார்னரில் 4 வே, சென்டரில் 5 வே, திரும்பவும் 18 இன்ச்சஸ் பைப், திரும்பவும் கார்னரில் 4 வே. இது மாதிரி ஒரு செட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 18 இன்ச்சஸ் பைப், கார்னரில் 4 வே, சென்டரில் 5 வே, திரும்பவும் 18 இன்ச்சஸ் பைப், கார்னரில் 4 வே கொடுத்து இது மாதிரி ஒரு செட் ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 18 இன்ச்சஸ் பைப், கார்னரில் 4 வே, சென்டரில் கிராஸ் டி, திரும்பவும் 18 இன்ச்சஸ் பைப், கார்னரில் 4 வே. இது மாதிரி நம்ம ஒரு செட்டு ரெடி பண்ணிக்கணும். 2 கார்னரில் 3 வே, சென்டரில் 4 வே இருக்கக்கூடிய செட்டிங் எடுத்து சென்டரில் 7.5 இன்ச்சஸ் பைப்பாக கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 கார்னரில் 4 வே, சென்டரில் 5 வே போட்டு வச்சு இந்த செட்டிங் எடுத்து 2 செட்டிங்கையும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு 7.5 இன்ச்சஸ் பைப்ஸ் எடுத்து 6 லெக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த செட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் 3 ஏரியாலையுமே 4 இன்ச்சஸ் பைப்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் செட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 கார்னரில் 4 வே, சென்டரில் 5 வே போட்டு வச்சு இந்த செட்டிங் எடுத்து சென்டரில் 7.5 இன்ச்சஸ் பைப்பை கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஒரு செட்டிங் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அதோட 2 கார்னரில் 3 வே, சென்டரில் 4 வே இருக்கக்கூடிய செட்டிங் எடுத்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சென்டரில் 5 வே எல்போல டாப்பில் மட்டும் 7.5 இன்ச்சஸ் பைப்பை ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம செட்டிங் 2 கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சென்டரில் கிராஸ் டி 2 கார்னர்லையும் 4 வே இருக்கக்கூடிய செட்டிங் எடுத்து சென்டரில் 7.5 இன்ச்சஸ் பைப்பை கனெக்ட் பண்ணுறோம். அதோட 2 கார்னரில் 3 வே, சென்டரில் 4 வே இருக்கக்கூடிய செட்டிங் எடுத்து ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 7.5 இன்ச்சஸ் பைப்ஸ் 8 நம்பர்ஸ் எடுத்து சைட் போர்ஷன்லையும் பாட்டம் போர்ஷனில் கிராஸ் டி சென்டரில் இருக்கிற ஒரு ஏரியாவை தவிர்த்து மற்ற எல்லா ஏரியாலையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம செட்டிங் 3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செட்டிங் 1 and 2 ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி நல்லா மேலே ஹேமரில் தட்டி டைட்டன் பண்ணுறோம். இப்போ இந்த 2 செட்டிங்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட செட்டிங் 3 எடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே ஹேமரில் தட்டி ஃபுல்லாக டைட்டன் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டாண்டோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா லெக்ஸுக்குமே நம்ம என் கேப் ப்ரொவைட் பண்ணுறோம். அதையும் நல்லா தட்டி டைட்டன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரெயின் மேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாண்டுக்கு 4 ட்ரெயின் மேட் தேவை. ட்ரெயின் மேட்டை ஒன்னோட ஒன்று இன்டர்லாக் பண்ணிவிட்டு மேலே 2 ட்ரெயின் மேட், கீழே 2 ட்ரெயின் மேட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ட்ரெயின் மேட் ஸ்டாண்ட்லேருந்து நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 12 டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக டேக் பண்ணி முடிக்கிறோம். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த கார்டன் ஸ்டாண்ட் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.